இல்லாட்டி அங்கே ஒரு கோவிலுக்கு போகிறோம். என்னன்னா இப்போதான் பெரியவாதான் கோவில் பக்கம் வருது, சின்ன பசங்க தான் கோவிலுக்கு தான் போகிறாங்க. சின்ன பசங்க இருக்கு கோவிலுக்கு போகிறாங்க, பெரியவா வராதுனால அவளுக்கு அந்த இடம் ரொம்ப ஏகாந்தமாக இருக்குது, அதனால சின்ன பசங்க தான் கோவிலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையோ. அதனால் இப்போது பிராட்டி அந்த கோவிலுக்கு போகிறான். மைதா மகாதீனி பதானி தாதுங்க அந்தஸ்தே புருஷோத்தம பரிமதி பிரம்மேசாரி சுரமுக சதீனா தொத்தாச தாசீகரான மாதிரி எல்லாருக்கும் அவளுடைய பதவியில் உள்ள பிராட்டி இப்போ தன்னால் பதவி பெற்ற ஒரு தேவதைகளிடத்துல தாம் வரம் பெறுவதை உலகத்திற்கு காண்பிப்பதற்காக போறான் இல்லையா. கல்யாணத்துக்கு ஜானவாசமும் வச்சிருப்பாருலையோ, ஜானவாசம் கோவிலுன்னு ஆரம்பிப்பான். ஆனால் இந்த பொண்ணு கோவிலுக்கு ஜானவாசத்துக்கு போச்சு. ஆனால் அந்த பையன் நம்மனா அங்கேயே அப்படியே கிட்டா பண்ணிருவேன், டைரக்டா கோவிலுக்கு கிட்டாம் அப்படின்னா எங்க இது எப்படின்னா அந்த பொண்ணே கரெக்டா அவனுக்கு கொடுத்துருவேன். கூட யாரும் பெருசாக வரமாட்டான். இப்போதான் பாட்டி வாங்கினா சகா சீரியல் பார்த்துட்டு இருப்பான். அவன் கோவிலுக்கு வந்து பிரம்மா செய்கிறது தான் உண்டாவான். நான் வந்து தெரியா ஒரு ஏகாந்தம் வருவேன். நீ வந்தா ஈஸியாக நீங்கணும், ஒரே பைக்கில் பில்லியனில் அது ஜாலியாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சாமி அழகாக அதெல்லாம் ருக்மிணியா பிள்ளையும் பேர் சரி, யாராவது பிள்ளையும் புத்தகம் பேர். ஆனால் உண்மையில விஷயம் வந்து ருக்மிணிய பிள்ளையும் இந்த கிட்டாப்பிங் ஆஃப் ருக்மிணி, இந்த பிராட்டியினுடைய ஆவிர்வாவம் ப்ளஸ் கிட்டாப்பிங். அதாவது ருக்மிணி பிரணயம் இந்த 13வது சட்டத்தில் ருக்மிணி பிரணயம் அச த்ரயோதசஸ்தா பிரசாரவாஜ பிரதிரிஞ்சதாம்